ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா நெற்றியில் குங்குமம், சந்தனம், விபூதி இதெல்லாம் திலகமிடுவோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம சந்தனத்தை நெற்றியில் வைக்கும்பொழுது அது நமக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. சந்தனத்தினுடைய மகிமையையும் அதே சந்தனத்தில் இரத்த சந்தனம் அப்படின்னு சொல்லப்படுகிற சிவப்பு சந்தனத்தினுடைய மகிமையையும் தான் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த இரண்டு சந்தனத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம தவறாமல் பூசி கொண்டு வரும்பொழுது நமக்கு சகல தோஷங்களும் நீங்கும், நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த பதிவில் சந்தனத்தினுடைய நன்மைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னதான் பார்த்தீங்கன்னா திறமை இருந்தாலுமே அதை வெளிக்கொண்டு வருவதற்கு வாய்ப்பு என்பது ஒரு மனிதனுக்கு அமைய வேண்டும். வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சக்தி அதிர்ஷ்டத்திற்குத்தான் உள்ளது. நிறைய திறமை இருந்துமே பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் இல்லாமல் வாய்ப்பு கிடைக்காத ஒரே காரணத்தினால நிறைய பேர் இன்று வாழ்க்கையில் முன்னேறாமலே இருக்கிறார்கள். அதிர்ஷ்ட காற்றை நம்பக்க வீச வைக்க ஒரு சில சின்ன சின்ன குறிப்புகளை தான் நம்ம இந்த பதிவுலையும் தெரிந்து கொள்ள போகிறோம். அதிர்ஷ்டத்திற்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? அசுத்தம், துர்நாற்றம், அசுத்தமும் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா நிச்சயமாக அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது. மகாலட்சுமி வாசம் அப்படின்னு சொல்கிறோம். வீட்டை நம்ம எப்பொழுதுமே சுத்தமாக வைத்து கொள்ளும் பொழுது தான் அந்த மகாலட்சுமி கடாசம் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கும். அந்த வகையில் தான் அதிர்ஷ்டமும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ பார்த்திங்கன்னா அந்த முன்னேற்றத்திற்கு எவ்வளோ அந்த ஒத்துழைப்பு கொடுத்து நேர்முறையில் ஒழுக்கமாக நல்லபடியாக இருக்கிறோமோ அந்த வகையில் அதிர்ஷ்டமும் நமக்கு கைகூடும். அதற்காக வியர்வை வழியாக வேலை செய்பவர்கள், துர்நாற்றம் வீசுபவர்கள் அசுத்தமானவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. வியர்வை வாசம் நாற்றம் அல்ல. ஒரு குடும்பத்தினுடைய வறுமையை போக்குவதற்கும் தன்னுடைய குடும்ப கஷ்டத்திலிருந்து மீண்டு வருவதற்கும் ஒவ்வொரு ஆணும் பார்த்திங்கன்னா வேர்வை சிந்தி உழைக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா கடவுளுக்கு நிகரானவர்களாக கருதப்படுகின்றனர். நம்ம பார்த்திங்கன்னா என்ன தான் சுத்தமாக குளிச்சிருந்தாலும் நம்மளுடைய இருக்கின்ற இடங்களை நம்ம சுத்தமாக வைத்திருந்தாலும் கூடவே சில நேரங்களில் எதுவுமே தெரியாமல் நமக்கு அந்த துர்நாற்றங்கள், கெட்ட வாசனை அப்படிங்கிறது நமக்கு வரும். இதற்கு காரணம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட ஆற்றல்கள் அவர்கள் உடம்பில் தங்கியிருப்பதனால தான். கெட்ட சக்தி அவர்களுடைய உடம்பில் வீட்டில் தங்கியிருப்பதனால தான் நமக்கு இவ்வாறான துர்நாற்றங்களும் தேவையில்லாத வாசனைகளும் நமக்கு வருகின்றது அப்படிங்கிறத நம்ம நினைவு வைத்து கொள்ளணும். நம்ம என்ன தான் உடலை சுத்தம் பண்ணாலுமே அதற்குன்னு முறைப்படி பார்த்திங்கன்னா இந்த திலகங்களையும் இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது தான் அந்த நேர்மறையான ஆற்றலை நம்ம உள்வாங்க முடியும். உடலானது பார்த்திங்கன்னா மேலோட்டமாக நம்ம சுத்தம் பண்ணுறோம், ஆனால் அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறத நம்ம ஈர்த்து கொள்ளும் பொழுது தான் அது முழு சுத்தமாக மாறுகின்றது. நம்மை சுற்றி இருக்கும் கெடுதலையும் நம் உடம்பில் இருக்கும் கெடுதலையும் நம்மை விட்டு விரட்டி அடித்தால்தான் நமக்கு அதிர்ஷ்டம் பிறக்கும். அதற்கு முதல் வேலையாக பார்த்திங்கன்னா முதல் பரிகாரமாக நம்முடைய உடம்பில் மேல் நல்ல வாசத்தை நம்ம வீச வைக்க வேண்டும். அதற்கு மிக மிக எளிமையான வழி சந்தனம் இட்டுக்கொள்வது. சந்தனம் வைத்திருப்பவர்கள் அருகில் சென்றாலே பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் அவர்கள் மீது ஒரு நல்ல வாசமும் பாசிட்டிவ் வைப்ரேஷனும் இருக்கும். சந்தனத்தில் பன்னீர் ஊற்றி கலந்து அந்த சந்தனத்தை தினமும் நெற்றியில் வைத்து வாருங்கள். அதிர்ஷ்டம் ஏதாவது ஒரு ரூபத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த சந்தன வாசத்திற்கு எந்த ஒரு கெட்ட ஆற்றலுமே நெருங்க முடியாது அப்படிங்கிறது தான் ஐதீகம். சாமி ஆடுவர்களாக இருந்தாலும் சரி பார்த்திங்கன்னா சந்தனம் உடல் முழுவதும் பூசிக்கொண்டு ஆடுவார்கள். சந்தனத்திற்கு பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு சக்தி, அபரிவிதமான சக்தி இருக்கின்றது. திருநீர், குங்குமத்திற்கு எந்தளவு ஒரு சக்தி இருக்கிறதோ அதே போல தான் சந்தனத்திற்குமே இருக்கின்றது. உடனே பார்த்திங்கன்னா நம்ம சந்தனத்தை நெற்றியில் வைக்கிறோம், இதனால் அதிர்ஷ்டசாலி ஆகிவிடலாமா என்றும் நம்ம அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. செய்கின்ற செயலை சிறப்போடு செஞ்சு கொண்டே இருக்கணும். இது நமக்கு இன்னும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கூடுதலாக கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இதுவரை மந்தமாக ஒரே வேலையை நம்ம பார்த்து கொண்டு இருப்போம். அதற்கப்புறம் தொடர்ந்து அதற்கு மேல்படி எப்படி போகணும் அப்படிங்கிறத இவ்வாறான விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும். இது ஒரு பெரிய நல்ல ஆற்றலை நமக்குள்ளே உண்டு பண்ணும். சபரிமலைக்கு செல்பவர்கள் பார்த்திங்கன்னா சந்தனத்தை நெற்றியில் வைத்து கொண்டு வந்தால் அவர்களை பார்க்கும் பொழுதே எத்தனை வசீகரமாக இருக்கும். அப்படியே பார்க்கும் பொழுதே கையெடுத்து கும்பிட வேண்டும் என்கிற எண்ணம் வரும் அல்லவா? அதே தான் நமக்கு சந்தனத்தை இட்டு கொண்டால் அந்த தெய்வகடாசம் நம்மிடத்தில் வந்துவிடும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். எங்கு சென்றாலுமே பார்த்திங்கன்னா சின்னதாக நம்ம சந்தனத்துக்கு பதிலாக வாசனை மிகுந்த விபூதி, குங்குமம், ஜவ்வாது, அக்தர் இப்படி எந்த ஒரு பொருட்கள் வாசனையை கொடுக்குமோ அதையெல்லாம் நாம் தினமும் பயன்படுத்தி வரலாம். நெற்றியில் இட்டு வரலாம், உடல் முழுவதும் பூசியும் வரலாம். எவ்வளவு நாம் நறுமணத்தோடு இருக்கின்றோமோ
அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றல் நம்மளை தேடி வரும். துரதிர்ஷ்டத்தை நம்மை விட்டு விலகி செல்லும். இது நமக்கு மட்டுமல்ல, நம் வீட்டிற்கும் பொருந்தும். நம்ம இன்னொரு பதிவில் கூட சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, சாம்பிராணி தூபம் கூட நம்ம வீட்டிற்குள்ள நிறைவான நறுமணத்தை கொடுத்தால் வீட்டிலுமே அந்த அதிர்ஷ்டமானது நிலையாக தங்கும். நம்பிக்கை உள்ளவர்கள் மேல் சொன்ன இந்த சின்ன பரிகாரத்தை முயற்சி செய்து பலன் பெறலாம். எவ்வளோக்கு எவ்வளோ பார்த்திங்கன்னா நம்ம இறையாற்றலில் நம்ம வீட்டிற்குள்ளேயும் சரி நமக்குள்ளேயும் ஏற்படுத்தி கொள்கிறோமோ அந்தளவிற்கு நமக்கு பலவிதமான நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் நடைபெறத்தான் செய்கிறது. ஏன்னா நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே இதை நம்ம செய்யும் பொழுது அவர்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் கைகூடும். சில பேர் ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால செய்கிறதுனால அந்த பலனானது பெறப்போகிறது கிடையாது. முதல்ல நமக்கு மேலே நம்பிக்கை இருக்கணும். நம்ம செய்கிறோம்னா அதில் கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம செய்யும்பொழுது அதில் கட்டாயம் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா சிவப்பு சந்தனம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இரத்த சந்தனத்தை நம்முடைய கஷ்டங்களையும் சரி தடைகள் எதிரி தொல்லைகள் நீங்குவதற்கு பல தெய்வங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றனர். உக்கிர தெய்வங்களாக பார்த்திங்கன்னா காளி, பைரவி, துர்க்கை, பைரவர், முனீஸ்வரர் என்று நாம் பல தெய்வங்களை கூறிக்கொண்டே சொல்லலாம். அந்த வகையில் மிகவும் பிரசித்தி பெற்ற தெய்வமாக திகழக்கூடியவர் தான் பகவதி அம்மன். எந்தவிதமான கெட்ட சக்திகளும் அண்டாமல் பாதுகாக்கும் ஒரு அற்புத தெய்வமாக தான் பகவதி அம்மன் திகழ்கிறார்கள். அப்படிப்பட்ட பகவதி அம்மன் ஆலயத்தில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையாக தான் இந்த இரத்த சந்தன வழிபாடு திகழ்கிறது. இந்த வழிபாட்டை நம் வீட்டில் கூட செய்து முடிக்கலாம். இப்பொழுது பார்ப்போம் அதை எப்படின்னு. எந்த தெய்வத்தை நீங்கள் மனதார நினைக்கிறீர்களோ அந்த தெய்வத்தின் படத்தை பூஜை அறையில் கண்டிப்பான முறையில் வைத்திருக்க வேண்டும். அந்த தெய்வத்திற்கு நாம் இந்த இரத்த சந்தன வழிபாட்டை மேற்கொள்ளலாம். பகவதி அம்மன் ஆலயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இவ்வாறான வழிபாடு செய்து அந்த இரத்த சந்தனத்தை நம்ம நெற்றியில் இட்டுக்கொள்ளும் பொழுது அது நமக்கு இன்னும் கூடுதல் பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே அதை எப்படி செய்யணும், அந்த வழிபாடை செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சுத்தமான இரத்த சந்தனத்தை நம்ம வாங்கி கொள்ள வேண்டும். அதில் பன்னீர் ஊற்றி நன்றாக கெட்டியாக கலந்து கொள்ளுங்கள். கலந்த இந்த இரத்த சந்தனத்தை நம்முடைய இஷ்ட தெய்வத்தின் மார்பிலும் பாதத்திலும் வைக்க வேண்டும். ஏதாவது ஒரு இடத்தில் வைத்தாலும் பரவாயில்லை. மறுநாள் காலையில் இந்த இரத்த சந்தனத்தை எடுத்து அதை இரண்டாக வைத்தால் அதை ஒன்று சேர்த்து அதற்கு நடுவில் சிறிது பள்ளம் செய்து அந்த பள்ளத்தில் மஞ்சளை வைத்து அதற்கு மேல் பார்த்திங்கன்னா கற்பூரம் வைத்து தீபாராதனை காட்ட வேண்டும். பிறகு பார்த்திங்கன்னா இந்த இரத்த சந்தனத்தை தினமும் குழைத்து நம் நெற்றியில் வைத்து கொள்ளலாம். இதை ஒரு முறை செய்தால் போதும். அந்த இரத்த சந்தனம் காலியாகும் வரை நம்ம உபயோகப்படுத்தி கொள்ளலாம். இரத்த சந்தனம் தீர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா மறுபடியும் இதே போல் இரத்த சந்தன வழிபாட்டை மேற்கொண்டு இந்த சிவப்பு நிற சந்தனத்தை நம்முடைய நெற்றியில் வைக்கும் பொழுது ஓம் பகவதி தாயை போற்றி என்ற பகவதி அம்மனை மனதார நினைத்து நெற்றியில் வைக்க வேண்டும். இப்படி நாம் நம்முடைய நெற்றியில் வைத்துக்கொள்வதன் மூலம் பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள், எதிரி தொல்லைகள், தீய சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள், கண் திருஷ்டி இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே அது நமக்கு முழுவதுமாக சரியாகிவிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. எந்த ஒரு தடைகளாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த வழிபாடை செய்து நம்ம இந்த சந்தனத்தை பூசி கொண்டு வரும் பொழுது அதிலிருந்து நமக்கு முழு ஈடுபாடு கிடைத்து நம்ம அதில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதும் ஐதீகம். நம்பிக்கை உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா இதை தொடர்ந்து பூசிக்கொண்டு வரும்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் நடப்பதை அவர்கள் காணலாம். நம்ம வெறும் நெற்றியோடு இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய செயலும் சிந்தனைகளுமே மாறி மாறி ஒரு திகைப்பான மந்தமான நிலையில் தான் நம்ம இருப்போம். அந்த மந்தமான நிலையில் நம்ம இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிந்தனையுமே நமக்கு வராது. எப்படி அடுத்தடுத்து முன்னேறணும் அப்படிங்கிற அந்த ஆசைகள் நமக்கு இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா இவ்வாறு நம்ம செய்து கொண்டே வரும்பொழுது நமக்கு அடுத்த வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஐடியாலாம் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். உடலும் மனமும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அமைதியான நிலையில் ஆற்றல்களை கொடுப்பதற்கு இவ்வாறான திலகங்கள் நமக்கு உதவிகரமாக இருக்குது. விபூதி பூசுகிறோம், குங்குமம் அணிந்து கொள்கிறோம், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வகையான இதுதான். நெற்றியில் நம்ம பூசுவதற்காகத்தான் இவ்வாறான திலகங்கள் இருக்கின்றது. இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதனால் வெறும் நெற்றியை நம்ம வைத்துக்கொண்டு சுற்றுவதை விட இவ்வாறு நம்ம திலகங்களை இட்டுக்கொண்டு எங்கு சென்றாலும் போவது மிகவும் நல்லது. வெளியில் செல்லும் பொழுதும் தேவையில்லாத கண்திருஷ்டிகள், எதிர்மறை ஆற்றல்களையும் நம்மிடம் அண்டவிடாது இந்த திலகங்கள். அதனால் இதை நம்ம பூசிக்கொள்வது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தினமுமே பூசிக்கொண்டு எங்கே சென்றாலும், வேலைக்கு சென்றாலும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, நம்ம இதை பூசிக்கொள்வது அவர்களுடைய வாழ்க்கை முறையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை.
பகவதி அம்மனை பார்த்தீங்கன்னா முழு மனதோடு நம்பி இந்த இரத்த சந்தன வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அனைவருக்கும் பகவதி அம்மனின் அருளால் அனைத்து விதமான தடைகளும் நீங்கி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இல்லை எனக்கு இந்த வழிபாடு செய்ய முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் சந்தனத்தையாவது பூசிக்கொள்வது நல்லது. பன்னீர் கலந்து நம்ம பூசிக்கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தேவையில்லாத உபகரணங்கள் இப்போ கண்டுபிடிக்கிற அந்த பெர்ஃப்யூம்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் இயற்கையான முறையில் கிடைக்கின்ற இவற்றை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு உடலில் எப்பொழுதுமே அந்த நறுமணம் வீசணும்னா ஜவ்வாது போன்ற அந்த பொருட்களை பயன்படுத்துங்க. தேவையில்லாத பயன்படுத்தி உடலையும் சரி மனதையும் பாதிப்புள்ளாக்காதீங்க. இவ்வாறு இறையருளோடு நம்ம திகழ் கண்டோம்னா இவ்வாறான விஷயங்களை தான் நம்ம பயன்படுத்தணும். இதுதான் நமக்கு முற்றிலுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதில் நம்பிக்கை இருந்தால் மட்டும் நம்ம ட்ரை பண்ணி பண்ணுறது மிகவும் நல்லது. நம்பிக்கை இல்லாமல் இதெல்லாம் பூசினா நமக்கு நடக்குமா அப்படின்னு நினைக்கிறவர்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அனைவரும் பார்த்திங்கன்னா என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக. இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.